ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு ஒரு லஞ்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். சிம்பிளான டேஸ்டியான அருமையான ஒரு லஞ்ச் மெனு, பசுமையான லஞ்ச் மெனுன்னு சொல்லலாம். ஏன்னா எடுத்து வச்சுருக்கக்கூடிய காய்கறிகள் பார்த்திங்கன்னா நல்ல பச்சை பசுமையான காய்கறிகள் தான். முருங்கைக்காய், பீர்க்கங்காய், அதனால் இது பசுமை சமையல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ என்ன இன்றைக்கி மெனு என்னென்னலாம் எடுத்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறத பார்ப்போம். முருங்கைக்காய் மசாலா, அதாவது முருங்கைக்காய் பொரியல் நார்மலாக செய்வோம் இல்லையா, கொஞ்சம் வாசனையெல்லாம் போட்டு. அது நீங்கள் ஜென்ரலாக செய்கிறது தெரியல, இப்போ தான் புதுசாக சமைக்கிறோம் அப்படின்னா நீங்களும் அதை கற்றுக்கலாம். ஸோ அதுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரே மாதிரி சைஸில் இல்லை, கொஞ்சம் பெருசாக ஒரு 3 முருங்கைக்காய், ஓரளவுக்கு சின்ன சைஸில் ஒரு 3 முருங்கைக்காய் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து பீர்க்கங்காய் கூட்டு, பீர்க்கங்காய் கூட்டுக்கு 2 பீர்க்கங்காய் எடுத்து வச்சுருக்கேன். ரசம், தக்காளி ரசம் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு தேவையான அளவுக்கு தக்காளி, இந்த முருங்கைக்காய் மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு தக்காளி, பெரிய வெங்காயம் எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ அடுப்பில் என்ன ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ப்ரௌன் பாசுமதி ரைஸாகவே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அந்த ப்ரௌன் பாசுமதி ரைஸை நல்லா களைஞ்சிட்டு இந்த குக்கர்லேயே ஊற வச்சுட்டேன். சின்ன குக்கர், இது ஒரு எவர் சில்வர் குக்கர். ஸோ அதனால் இதில் கிட்டத்தட்ட அது ஒரு 15-20 நிமிஷமாக ஊறிட்டு இருக்கு. ஸோ இதை அப்படியே நம்ம ஆன் பண்ணி குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ப்ரௌன் பாஸ்மதி ரைஸ் ரெடி ஆகிடும். பொதுவாகவே நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கிட்ட கேட்டிருந்தாங்க, நீங்கள் என்ன பிராண்டெல்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்ட்டு. அவைலபிளாக கிடைக்கக்கூடிய பிராண்டு யூஸ் பண்ணுறோம். சில சமயம் அந்த தாவத் நல்லாயிருக்கும், தாவத் ப்ரௌன் பாஸ்மதி ரைஸு. என்ன கிடைக்குதோ அது இல்லை அப்படின்னா என்ன பாஸ்மதி ரைஸ் ப்ரௌனில் கிடைக்குதோ அது யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல வெறும் குக்கர் மட்டும் தான் எடுத்து வச்சுருக்கேன். அதில் நம்ம பீர்க்கங்காவுக்கு ஃபஸ்ட்டு ஒன்று பீர்க்கங்காய் கூட்டை செஞ்சு முடிச்சிடணும், இல்லை அப்படின்னா முருங்கைக்காக செஞ்சு முடிச்சுக்கணும். ஸோ பீர்க்கங்காய் கூட்டு ஃபஸ்ட்டு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நம்ம முதல்ல நறுக்க போகிறதும் பீர்க்கங்காவை தான். ஸோ அதுக்கு இந்த குக்கர் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, அந்த முருங்கைக்காய் பீர்க்கங்காய் கூட்டுக்கு பாசி பருப்பை இந்த குக்கரில் போட்டு கொஞ்சம் தான் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அந்த ஒரு வேளைக்கு மட்டும்தான். ஸோ அதனால் கொஞ்சம் பாசி பருப்பு ஒரு 1/4 கப்பு மட்டும் போட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த 2 காயும் போட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நல்லா சாதமும் ரெடி பண்ணிக்கலாம். பீர்க்கங்காய் கூட்டுக்கு பருப்பு போட்டு பீர்க்கங்காய் நறுக்கி போடும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். பீர்க்கங்காய் 2யுமே நறுக்கி வச்சாச்சு. அதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இங்கே குக்கரில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு போட்டிருக்கேன். சாப்பாடு இப்போ நிறுத்திடலாம். அதை வச்சு 10 நிமிஷம் ஆச்சு, அதை ஆஃப் பண்ணிடுறேன். இந்த சைடு ரசத்துக்கு தக்காளி கொதிக்க விட்ருக்கேன். அதாவது முழுசாக தான் இப்போ தக்காளி போடுறது. ஒரு நம்ம கமெண்ட்டில் தான் ஒரு ஃப்ரெண்டு சொல்லியிருந்தாங்க, இல்லை சில சமயம் உள்ள பூவில் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் பார்த்தீங்கன்னா அப்படின்னா அப்படி 4ஆக கட் பண்ணி செக் பண்ணிவிட்டு உள்ளே போட்டாச்சு. ஸோ அப்படி அது பாட்டுக்கு நமக்கு சும்மா அந்த தோலை நீக்கிற அளவுக்கு கொஞ்சம் கொதி வந்தால் போகிறோம். ஃபுல்லாக வேகணும் அப்படிங்கிறது இல்லை, நம்ம கசக்கி கொஞ்சம் அதில் ரசம் வச்சிடலாம். ஸோ இப்போ கூட்டை ரெடி பண்ணி இதை தூக்கி குக்கரில் போட்டதுக்கப்புறமா அடுத்து நான் முருங்காவை நறுக்கி ரெடி பண்ண ஆரம்பிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம முருங்கைக்காய் மசாலாவுக்கு முருங்கைக்காய் மசாலா பொரியல் அப்படின்னு அதை சொல்லிக்கலாம். நம்ம முருங்காய் டோட்டலாக எல்லாமே இந்த நீளத்துக்கு நறுக்கி வாஷ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த மசாலாவுக்கு நம்ம வதக்கி அரைக்கிறதுக்கு என்னென்னலாம் ரெடியாக இருக்குது அப்படின்னா, ஒரு சின்ன சைஸ் தக்காளி, நல்ல பழுத்த நாட்டு தக்காளி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 10 அளவுக்கு சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து வச்சுருக்கேன். ஒரு 4 பல்லு பூண்டை தோல் உரித்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இது கூட கொஞ்சம் சோம்பையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம அதை அரைச்சி ரெடியாக போய்ப்போகிறோம். ஸோ அதை நம்ம வதக்கும் போது திருப்பி நான் ஒரு தடவை உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா தேங்காய் சோம்பெல்லாம் எக்ஸ்ட்ராவாக அதில் சேர்ப்போம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அந்த பாசிப்பருப்பு அதில் இந்த பீர்க்கங்காய், தக்காளி, மஞ்சப்பொடி அதை போட்டு நல்லா வேக வச்சாச்சு. இதில் அரைச்சி விடுறதுக்கு தேங்காய், ஜீரகம், வரமிளகாவை மிக்சியில் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை நல்லா அரைச்சி அதில் சேர்த்து ஒரு கொதி விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம கூட்டு ரெடி ஆகிடும். அதை இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு இதில் முருங்கைக்காவை ஒரே ஒரு விசில் வரைக்கும் வர மாதிரி வேக போட்டுடலாம். வானலியில் முருங்கைக்காய் வேக போடுறதுல எனக்கு என்னவோ பெருசாக உடன்பாடு ஏற்படுறதே இல்லை. ஏன்னா இதில் போட்டு நம்ம சாப்பிட்ற மாதிரியான அந்த சாஃப்ட்னஸ் வானலியில் கிடைக்கல. இன்னொரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த முருங்காலையே இந்த தடவை ஒரு 3 காய் எங்கள் தெரிஞ்சவங்க தோட்டத்துலேருந்து அவங்க பறித்து கொடுத்தது. இன்னொரு 3 காய் நான் கடையில் வாங்கினது. அந்த பறித்தது அவ்வளவு சாஃப்டாக சூப்பராக இருக்குது. அது கண்டிப்பாக ஒரு வானலியில் போட்டு வேக விட்டால் வெந்துடும். ஆனால் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தது பார்த்தீங்கன்னா, அவங்க எப்போ வாங்கி வச்சாங்கன்னு நமக்கு தெரியல. இந்த உள்ளீடு இல்லாமல் இருக்கும், உள்ளீடற்றதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி காஞ்சு உள்ளே அப்படியே அமுக்குனா நீங்கள் இப்போயே காஞ்சு போய் கிடக்கு. ஸோ இதெல்லாம் நீங்கள் வானலியில் வேக விட்டிங்கன்னா நமக்கு நிம்மதியாக அதை வழித்து சாப்பிட்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் குக்கரில் வேக வைக்கிறது முருங்காய் கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த தக்காளியை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நடுவில் கட் பண்ணி வேக வச்சேன். இது எதையும் தாங்கும் இதே மாதிரி இருக்குது. இது இப்படி கல் மாதிரி இருக்குது. ஸோ தோல் நீக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் கஷ்டப்பட்டு அழுத்தி இதை இந்த பழத்தை புழிஞ்சு
நம்ம அந்த தண்ணியோட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்தோடனே இந்த மாதிரி தோல் நீக்கிக்கலாம் அதுலேருந்து. இந்த தக்காளி கூட கொஞ்சம் பரவாயில்ல, அது அப்படி இருக்குது கல்லாட்டம். ஸோ அது எல்லாத்தையும் எடுத்து நம்ம ரொம்ப சூடாக இருக்குது அதை கரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். ஆக்சுவலாக இது வந்து அதனுடைய ப்ரெஷர் போயிடுச்சு. ப்ரௌன் பாசுமதி ரைஸில் சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுத்து வந்து நான் சொன்ன மாதிரி கூட்டை ரெடி பண்ணிவிட்டு முருங்காவை வேக போட்டுடலாம். தேங்காய் அரைச்சி விட்டு கூட்டு ரெடி ஆகிடுச்சு. ஒரு கொதி விட்டு ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு வந்து தாளிதை மட்டும் பண்ணோம் அப்படின்னா சுவையான டேஸ்டியான கூட்டு ரெடி. இங்கே வந்து நறுக்கி வச்சுருந்த அந்த முருங்கைக்காவை குக்கரில் போட்டு மஞ்சள் பொடி உப்பு போட்டிருக்கேன். லைட்டாக கொஞ்சம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். இது வந்து ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் உடஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ தான் கொஞ்சம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாஃப்டாக இருக்கும். இப்போ இந்த முருங்கைக்காய் கிரேவிக்கு, அந்த முருங்கைக்காய் கிரேவியில் மசாலா பொரியலுக்கு வந்து வானலி வச்சுருக்கேன், என்ன பற்ற வைக்கல. இதில் வந்து நான் நறுக்கி வச்சுருக்கக்கூடிய அந்த சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, சோம்பு மட்டும் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்குவேன். கடைசியாக தேங்காய். அதை வந்து நம்ம தேங்காவை ரொம்ப வதக்கணுங்கிறது இல்லை, அந்த சூட்டில் மட்டும் கொஞ்சோண்டு வதக்கிக்கிட்டால் போதும். ஸோ மொத்தம் 5 பொருள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கூட வந்து வரமிளகா 6 பொருள் மொத்தம். பூண்டு, சின்ன வெங்காயம், தக்காளி, சோம்பு, தேங்காய், வரமிளகா, இது எல்லாத்தையும் நம்ம வதக்கி அரைச்சி ரெடியாக வச்சுக்க போகிறோம். முருங்கைக்காய் ஒரே ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணிவிட்டு 1 நிமிஷம் கழித்து எல்லா ப்ரெஷரும் எடுத்து விட்டுட்டேன். நல்லா சூப்பராக சாஃப்டாக வந்தாச்சு. பார்த்திங்கன்னா நமக்கே தெரியும், நல்லா அப்படி அமுக்க வருது பாருங்கள். எடுத்து வழித்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் இந்த அரைக்கிறதுக்கு வதக்கின பொருள் எல்லாத்தையும் ஆற விட்டுருக்கேன் அரைக்கிறதுக்காக. இப்போ அதே வானலியில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு, கடுகெல்லாம் வேண்டாம், ஏன்னா சோம்பெல்லாம் போட்டுக்கிறதுனால கடுகு போட்டோம் அப்படின்னா அந்த டேஸ்ட் நல்லா இருக்காது. வெறும் ஜீரகம், கருவேப்பிலை, பெருங்காயம், அப்புறம் பெரிய வெங்காயம் ஒரு நல்ல பெரிய சைஸாக இருக்கக்கூடியதை நல்லா பொடியாக நறுக்கி இதில் வதக்கிட்டு இருக்கேன். ஸோ இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்ச விழுத இதில் சேர்த்துட்டு இந்த முருங்காவையும் போட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டோம் அப்படின்னா அந்த இதோடைய சாரெல்லாம் அதுக்குள்ளே இறங்கும். சாப்பிடும்போது நல்லா மசாலா வாசனையோட சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த வெந்த முருங்கைக்காய், அரைச்ச விழுது எல்லாத்தையுமே சேர்த்து இதில் நான் எக்ஸ்ட்ரா தண்ணியெலாம் விடலை, அந்த முருங்கைக்காய் வெந்த தண்ணியோடு சேர்த்து விட்டுட்டேன். இப்போ வந்து ஓரளவுக்கு கெட்டிப்பட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து இதை ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து நம்ம சாப்பாட்டில் போட்டு நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கிரேவி ஆக்கிக்கலாம். நான் வந்து இதை தொட்டு தான் சாப்பிட போகிறோம், அதனால் வந்து இதே பதத்தில் வந்து ஆஃப் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். காரம் சரியாக இருக்குது, தக்காளி புளிப்பு தான் அதுக்கு இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு நம்ம காயிலையும் சேர்த்துட்டோம், இந்த விழுது அரைக்கும் போது அதுலேயும் சேர்த்துட்டோம், அந்த பெரிய வெங்காயத்துலையும் சேர்த்துட்டோம். ஸோ மசாலா முருங்கைக்காய் பொரியல் சூப்பராக கமகமான்னு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இங்கே வந்து ரசத்தை கூட்டி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். ஆல்ரெடி நம்ம நிறையா தடவை அதை பற்றி பேசியிருக்கோம். ரசத்தை கூட்டுறது அப்படின்னா நார்மலாக இப்போ அந்த தக்காளி தண்ணி, புளி தண்ணி, ரசப்பொடி, தேவையான அளவுக்கு மஞ்சள் பொடி, உப்பு, கொத்தமல்லி தழையும் இதிலே போட்டிருக்கேன். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொஞ்சம் மிளகு, ஜீரகம், இஞ்சி கிடையாது, பூண்டு, சின்ன வெங்காயம் அதை வந்து நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த இஞ்சி பூண்டு இஞ்சினே வருது, பூண்டு, சின்ன வெங்காயம், மிளகு, ஜீரகம் அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு, இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு கலக்கி இதில் விட்டுட்டு இதை அடுப்பில் வச்சு சிம்மில் வச்சோம் அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்தில் நுரக்கட்டிடும். நுரக்கட்டினதுக்கப்புறமா இதுக்கு வந்து தாளிச்சும் கொட்டிட்டோம் அப்படின்னா ரசமும் ரெடி ஆகிடும். ஸோ நம்ம கூட்டுக்கும் ரசத்துக்கும் தாளிச்சு கொட்டிட்டு பார்க்கலாம். சமையல் சூப்பராக முடிஞ்சது. ரசத்தை தான் நம்ம நுரக்கட்டணும்னு சொல்லியிருந்தோம், நல்லா நுரக்கட்டியிருக்கு. மேலே பார்த்தீங்கன்னாலே தெரியும். அதுக்கு வந்து நல்லா தாளிச்சும் கொட்டியாச்சு. வரமிளகா, கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை தாளிச்சு கொட்டி ரெடியாக இருக்குது. ப்ரௌன் பாசுமதி ரைஸு, மசாலா முருங்கைக்காய் பொரியல். இதை நீங்கள் வந்து சாப்பாடோடையும் சேர்த்து சாப்பிட்லாம், பொரியலாகவும் செய்யலாம், எப்படி வேணாலும் நம்மளோட விருப்பத்தை பொறுத்து அருமையாக கமகமன்னு ரெடி ஆகிடுச்சு. பாசிப்பருப்பு பீர்க்கங்காய் கூட்டு, அதுக்கும் தாளிச்சு கொட்டியாச்சு. கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம். ஸோ நல்லா குளிர்ச்சியான ஒரு பொருள் பாசிப்பருப்பை பொறுத்த வரைக்கும். இந்த சம்மருக்கு நீங்கள் அடிக்கடி டெய்லியே கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாம். நீங்களும் இந்த மெனுவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். பொதுவாக வந்து எண்ணெய் கம்மியாக சேர்க்கும் போது அதுக்குரிய அந்த டேஸ்ட் தான் இருக்கும். நான் ஒவ்வொரு தடவையும் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இன்னமும் அதனுடைய டேஸ்ட்டை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் கூட கொஞ்சம் எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா தாளிச்சு கொட்டினது 1/2 டீஸ்பூன் எண்ணெய் தான். அதே மாதிரி முருங்காய்க்கு நான் பயன்படுத்தினது ஃபஸ்ட்டு 1 டீஸ்பூன் எண்ணெய், கடைசியாக 1 டீஸ்பூன் எண்ணெய், மொத்தமாகவே 2 டீஸ்பூன் எண்ணெய் தான் இந்த பொரியலுக்கு பயன்படுத்தியிருக்கேன். இதுக்கு தாளிச்சு கொட்டுறதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய், அவ்வளோதான். ஸோ மொத்தமாகவே இவ்வளோ தான் நான் செலவழிச்சிருக்கேன். அப்போ உங்களுக்கு இன்னமும் நீங்கள் நல்லா டேஸ்டியாக வேணுங்கும் போது எண்ணெயை கொஞ்சம் கூட விட்டுக்கிட்டிங்கன்னா பயங்கரமாக டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை இதே மாதிரி போகிறோம் அப்படின்னா நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இன்னும் ஒரு நல்ல அருமையான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.